ஏகே அப்படின்னு சொன்ன மாதிரி தரையரங்கம் சதற போகுது, அவர் பெயர் முழுதும் பரவ போகுது, பொடுசுங்கெல்லாம் கதற போகுது, கண்டிப்பா விசில் பறக்க போகுது, அந்த நரகத்துக்கும் தெரிய போகுது, அந்த யமனுக்கும் புரிய போகுது, கண்டிப்பா செவியெல்லாம் கிளிய போகுது அப்படின்ற மாதிரி ஓஜி சம்பவம் தான் சொல்ற மாதிரி. மதுரையில் அழகர் இறங்குற மாதிரி தமிழ்நாட்டில் எங்க தலை வந்து இறங்கிட்டுக்கிறாரு. என்ன ஒரு சின்ன வருதுன்னா என்னால் அந்த ஷர்ட்டு போட முடியலன்னா இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். நான் கண்டி ஜென்ஸாக இருந்தேன்னா அந்த ஷர்ட்டை போட்டுன்னு வந்துட்டு சும்மா மாஸ்க் காட்டியிருப்பேன். லேடிஸான்றதுனால சேரீ கட்டின்னு வந்துக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே அந்த ஷர்ட்டு செம்ம மாசு, எங்கே பாரு அந்த ஷர்ட்டு தான். அதிலே தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் வெற்றி படம், எங்கள் தலைக்கு இது ஒரு மைல்கல். எப்படி விசுவாசம் படம் ஒரு சம்மர் ரீச் ஆச்சுச்சோ, அது ஒரு பாசம் அன்பு காதல் குடும்பம் எப்படி அது ஒரு ரீச் ஆச்சோ, அது விட 1000 மடங்கு இந்த படம் ரீச் ஆகும். ஒரு 20 வருஷம் ஒரு ஃபேமிலிக்கு குழந்தைன்னா அவங்க ஒரு குழந்தை வந்தால் எவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி நான் ஒரு பெண்ணா ஒரு தாயா எங்கள் தலையோட இந்த படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்க வந்திருக்கேன். எதிர்பார்ப்பு வேணாண்டா, அவரோட மனசுக்கே நல்லா இருப்பாரு. குட் பேட் அக்லின்னு சொல்லியிருக்காரு, நல்லவனும் கெட்டவனும் நான் தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு மாமே வெயிட்டிங். மெயினாக அந்த 3 லுக்கு கொடுத்துக்கிறாரு பாருங்க, அந்த 3ம் ஒன்று ஒரு விதமாக இருக்கும். செம்மையாக இருக்கிறாரு, செம்ம அழகாக இருக்கிறாரு. அதோட அவங்க பையன் மாதிரி சின்ன அப்படியே ஷேவ் பண்ணி க்ளீன் ஷேவில். ஐயோயோ ஏன் அப்படி எங்கெல்லாம் நீங்களாம் ஜென்ஸு நாங்களாம் லேடிஸ் வேறு மாதிரி அவரை ரசிப்போம், வேறு மாதிரி. அப்போதுலேருந்து அவர் அணுவாக ரசித்து அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் பார்த்து சந்தோஷப்பட்டவங்க நாங்கள். இப்போ பத்மபூஷன் அவருக்கு வாங்கினதுல நாங்கள் தலை ரசிகராக செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம், செம்மையாக கொண்டாடுறோம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இது மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழைய தீனா தலையை பார்க்கலாமா இந்த படத்தில்? பழைய தீனாவே தின்னுட்டு அடுத்த தீனாவா வந்திருப்பாரு, ஏகா வந்திருப்பாரு, டிராகனா வந்துக்கிறாரு. தீனா நான் எங்கள் தீனாக்கு தீனி போடுற மாதிரி இருக்கும் எங்கள் தலையோட இந்த படம். நாங்கள் எப்படிலாம் எங்கள் தலையை ரசிப்போமோ அது உடைய டபுள் மடங்காக ரசித்து அணுவா எங்கள் தலையை ரசித்து எடுத்துக்கிறாரு. அதனால செம்ம மாசு, செம்ம கெத்து. ஒரு லுக்குலையும் ஒரு வில்லன் தெரிறாரு. ஹாலிவுட் வில்லன்லாம் எங்கள் தலைகிட்ட பிச்சை எடுக்கணும் அந்த லுக்கில் இருக்கிறாரு.
செம்ம மாசு, செம்ம கெத்தா இருப்பாரு. அப்படியே தமிழ்நாடே அலருது. ஐயோ தலைப்படம் வந்து எல்லா நடிகரும் ஓரம் கட்டிட்டாங்க பார்த்தீங்களா? எங்கள் தலைப்படம் வருதுன்னுதுமே எல்லாம் அப்படியே அப்படியே வேற யாருன்னா வந்து இறங்கினா செம்ம மாசு. எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தலை ரசிகர். எங்கே பாரு பஸ்ஸில் நான் நேற்று வரேன், தேட்டர் தலை ரசிகர் மாசு காட்டுனுங்கிறாங்க. செம்ம இது பார்க்கும்போது பாருங்க என் உடம்பெல்லாம் புல் அடிக்குது. அப்படியே எப்படிதம்மா எங்கள் வேலூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து பார்க்கணும். நான் எப்பவுமே ஒரு படம் ஒரு மாவட்டத்தில் போய் பார்ப்பேன். இந்த படம் நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன். அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷம். இவங்களாம் பார்க்க பூஸ்ட் ஆகுது. உள்ளே போய் உக்காந்துட்டா ஒன்றும் இல்லை, வெளியே வரும்போது தொண்டை கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. எங்கள் தலை ரசிகர் சொல்லிட்டேன், எவ்வளோ முடியுமோ எடுத்து வீடியோ எடுத்துங்க. வரும்போது எங்கள் தம்பிங்க எவனோ இல்லை பேன்னு வரானுங்க. எல்லாம் கத்தி தொண்டை போயிட்டு வருவோம் நாங்கள். நம்ம தலையோட இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரமா தான் அமையும். மங்காத்தாவுக்கு அப்புறம் இந்த ஆத்தாவை தான் நாங்க நம்பி வந்திருக்கோம். குட் பேட் அகிலிய கண்டிப்பா ஆதிக்கு ரவிச்சந்திரன் மட்டும் அவரோட ஃபேனு கிடையாது. அதை விட தரமான தலையோட ஃபேனுங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு நீங்க பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. சம்பவம் வெயிட்டிங். ஓகே.